இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய குழந்தைங்களுக்கு, நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் அம்மா போட்டிருக்கு. இப்போ அந்த அம்மா போட்டுடுச்சுன்னா, அது எப்படி வந்து பாதுகாக்கணும்? அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றத நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க ஒண்ணு சொல்லணும். அது அம்மா போடுறது வந்து வராம இருக்கிறதுக்கே ஏதோ ஒண்ணு மெடிசன் இருக்குன்னு சொன்னீங்களாமே. இருக்கு இருக்கு. அது என்ன சொல்லுங்க மேம் அது? ஸோ அம்மை நோய் வராமல் தடுக்கிறதுக்கான உணவு முறை. சம்மர்லயுமே நிறைய பேர் என்னுடைய ஒர்க்குங்க ஜாப் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வெயிலில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும், தண்ணி குடிக்காம நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடல்ல அதிகமா உஷ்ணம் அதிகமாகி அம்மை நோய் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. வராமல் தடுக்க என்ன பண்ணலாம்? தினம்தோறும் இதை குடிக்கணும் மேம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவர்கள் குடிக்கலாம். இந்த மணப்பாகு கிடைக்குமோ அது தாராளமா சித்தா மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும். வீட்டுல செய்ய முடியலங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த பூ கிடைக்காது. அப்போ இது மெடிசனாவே வாங்கி நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அம்மா போட்டுடுச்சு, வெயில் காலம் வந்துடுச்சு, என் குழந்தைக்கு அம்மா போட்டுடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத அழகாக மேம் சொல்லிட்டாங்க. ஸோ இல்லை, இப்போ அம்மா போடலை, ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கான். அதுக்கு ஒரு மெடிசன் சொல்லியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அவங்க என்ன மெடிசன் சொன்னாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய நாங்கள் வந்து நிறைய எங்கள் மேம் வந்து நிறைய ஆன்மீகம், மருத்துவம் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மருத்துவமும் ஆன்மீகமும் சேர்ந்தது தாங்க சித்தா மெடிசன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா எங்கள் மேம் வந்து சித்தர்கள் சொன்ன மெடிசன் அத்தனையும் அவங்க என்னென்ன சொன்னாங்க, எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன மருந்து சொன்னாங்க, அதெல்லாம் படித்து அதை ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு இந்த சித்தா மெடிசன்ஸ் கரெக்டாக கொடுத்து அவங்கள குணமாக்குறாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோடது. இன்னொன்று, எங்கள் நித்யா மேமோட ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன், இங்கே வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. அவங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேமை வந்து நேர்லேயே சந்திக்கிறாங்க. ஏன்னா நல்லா குணமாயிடணும். யாராக இருந்தால் என்னங்க, வியாதி வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும், சீக்கிரம் குணமாக்கிடணும். அதுதான் எங்கள் நித்யா மேம் சொல்கிறது. அதுதான், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஆரோக்கியமாக இருக்கீங்களா, குணமாயிட்டேன், நான் நித்யாவை வந்து பார்த்தேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாயார ஒரு வாழ்த்து, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், இதை மட்டும்தான் எங்கள் நித்யா மேம் எதிர்பார்க்குறாங்க. வேறு எதுவும் வேணாங்க. அதனால் நேரில் வாங்க. வர முடியாதவங்க அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்லேயும் இருக்குது. மெடிசன்ஸ் கிடைக்கலையே எப்படி வாங்குறதுன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே இங்கேருந்து கொரியர்லேருந்து தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாடு எல்லாத்துக்குமே இங்கேருந்து மெடிசன் போகுது. நேரில் வர முடியலனாலும் ஆன்லைன்லேயும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே என்ன எல்லா ஸ்பெஷலும் இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. அதை விட இங்கே ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் என்ன எப்பேற்பட்ட வியாதியில் இங்கே வந்தாலும் உடனே இங்கே குணமாயிடுவீங்க. அப்படி ஒரு தீக்ஷாலயம், ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். சித்தர்கள் நிறைய சித்தர்கள் வழிபாடு செய்கிற இடம் இது. ஸோ எல்லாரும் வாங்க, சீக்கிரமாக குணமாகணுங்க. அதுதான். இன்னொன்று என்னென்னா, இங்கே இப்போ நல்ல நியூஸில் நிறைய வைரலாகி போயிட்டுருக்கிறது ஒன்றே ஒன்று, சிக்கன் பாக்ஸ். அதாவது அம்மா போடுது, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்தவங்க எப்படி எடுத்துக்கணும், இப்போ அம்மா வந்துடுச்சு, அம்மா போட்டுடுச்சு எனக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன எப்படி வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் மேம் சொல்லுவாங்க. ஆனால் சிக்கன் பாக்ஸ் அம்மா போடுறது, அம்மா வராமல் இருக்கிறதுக்கே ஒரு மெடிசன் இருக்கான். அது தெரிஞ்சுக்கலாமே நம்ம முதல்ல, இல்லையா? அம்மா வந்துடுச்சுன்னா ஓகே, வரலன்னா அதுக்கு ஒரு மெடிசன் இருக்காமே, அது என்னன்னு மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். இங்கே வர்றவங்க ஆரோக்கியமா போக போக நம்மளும் ஆரோக்கியமா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கே எதுனாலும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு மெடிசன் வாங்கிக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஒன்றே ஒன்று தான் மேம், இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய குழந்தைங்களுக்கு, நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் அம்மா போட்டிருக்கு. இப்போ அந்த அம்மா போட்டுடுச்சுன்னா அது எப்படி வந்து பாதுகாக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லணும், அது அம்மா போடுறது வந்து வராமல் இருக்கிறதுக்கே ஏதோ ஒன்று மெடிசன் இருக்குன்னு சொன்னீங்களா? இருக்கு. அது என்ன சொல்லுங்க மேம் அது? இப்போ வெயில் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆகுதுனாவே அந்த சிம்டம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா மேம், கான்ஸ்டிபேஷன் வருது, மோஷன் போற இடத்துல எரியுது, கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கு, இது எங்க பார்த்தாலும் அம்மை. குழந்தைகளுக்குலாம் வந்து நல்லா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, திடீர்னு ஃபீவருங்க, பார்த்தா எனக்கு வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அம்மை
அந்த மாதிரி ஒரு அது எதனால மேம் வரும்? ஹீட்னால? அதிகமான உஷ்ணம். ஓ, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த வைரஸோட தாக்கம் உடல் அதிகமாகுது. அந்த டைம்ல வரக்கூடிய ஒரு நோய் தான் இது சொல்றோம். இதுக்கு நிறைய வந்து வேக்சினேஷன்லாம் இருக்கு. அது வந்து ரெகுலரா நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் இதுல முக்கியமான விஷயம் அதற்கான ஒரு உணவு முறை என்ன. அம்மை நோய் வராமல் தடுக்கிறதுக்கான உணவு முறை. சம்மர்லயுமே நிறைய பேர் என்னுடைய ஒர்க்குங்க, ஜாப், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் வெயில்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கணும், தண்ணி குடிக்காம நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா உடல்ல அதிகமா உஷ்ணம் அதிகமாகி அம்மை நோய் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. வராமல் தடுக்க என்ன பண்ணலாம்? சித்த மருத்துவத்துல இது வந்து வைசூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கான மருந்து முறைகள் சித்தர்கள் என்ன சொல்றாங்க, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன, வராமல் தடுக்கணும்னா உடல் உஷ்ணம் அதிகமாகாம நம்ம வந்து பாத்துக்கணும். அந்த உடல் சூடு அதிகமாகாம நம்ம பாத்துக்கிறதுக்கான வழிமுறை என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா இளநீர் குடிக்கிறது, நுங்கு, மோர், இதெல்லாமே நம்ம குடிச்சுக்கணும். பதநீர் குடிக்கிறது, இது எடுக்கும்போது இது தினம்தோறும் காலையில கொஞ்சம் நீர் ஆகாரம், பழைய சோறு, கற்றாழை ஜூஸ், நன்னாரி சேர்த்து சாப்பிடுறது, இது எல்லாமே அம்மை நோய் வராமல் தடுக்கும். உடல் சூடும் அதிகமாகாது. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தாழம்பூ இருக்கு பாத்தீங்களா, இது பெரும்பாலும் இன்னைக்குமே கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க, தாழம்பூ வந்து சாறு எடுத்து சாப்பிடணும், அம்மை நோய் வராது அப்படின்னு. இதுல தாழை மணப்பாகு அப்படின்னு ஒரு மருந்தே இருக்கு, சித்த மருத்துவத்துல இருக்கு. மணப்பாகுனா சிரப் மாதிரி இனிப்பான ஒரு மருந்து வகை. அது எப்படி நம்ம செய்ய போறோம்னா, தாழை பூ இருக்கு பாத்தீங்களா, அதை சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி தண்ணீர்ல போட்டுணும். இரவு முழுவதும் அந்த தண்ணீர்ல அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த தாழை பூவை எடுத்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு இந்த தண்ணியும் யூஸ் பண்ணி தான் அரைக்கணும். அரைச்சிட்டு இத நம்ம என்ன பண்ண போறோம்னா மணப்பாகாக காய்ச்சணும். மணப்பாகுனா சிரப் மாதிரி. எப்படின்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து அது வந்து பாகு காய்ச்சி அரைச்சு வச்சிருக்கிற இந்த தாழம்பூ இருக்கு இல்லையா, தாழம்பூவும் அதனோட சேர்த்து மருந்தா எடுத்து வச்சுக்கணும். நல்லா காய்ச்சணும். அந்த பாகோட சேர்த்து இந்த தண்ணீர் பதம் எல்லாம் போகும்போது நமக்கு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில மெடிசனா நமக்கு கிடைக்குது. தாழை மணப்பாகு தினம்தோறும் இதை குடிக்கணும் மேம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவர்கள் குடிக்கலாம். இந்த மணப்பாகு கிடைக்குமோ அது தாராளமா சித்தா மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும். வீட்டுல செய்ய முடியலங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த பூ கிடைக்காது, அப்போ இது மெடிசனாவே வாங்கி நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இந்த தாழை மணப்பாகு ஒரு 30 ml எடுத்து ஒரு 1/2 glass வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு வேளை தொடர்ந்து ஒரு 10-15 நாட்கள் குடிக்கணும். ஏன்னா இப்போதான் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, உஷ்ணம் அதிகமாகக்கூடிய நேரம். இந்த அம்மை நோயும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒருவேளை எனக்கு வந்துருச்சுங்க, இந்த தாழை மணப்பாகு குடிக்கலாமா? குடிக்கலாம், வந்தவங்களும் குடிக்கலாம். அந்த உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஹைஜீனிக் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே அந்த வேப்ப இலை, வேம்பு எதுக்கு பயன்படுத்துறோம்னா உடல் குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடையிறதுக்காக இந்த வேம்பை நம்ம பயன்படுத்தும். வீட்டு வாசல்ல வேப்பம் கொத்து வைப்பாங்க. வெளியில இருந்து வீட்டுக்கு புதுசா வரவங்க ஓகே நம்ம வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும், வீட்டுல வந்து அம்மை நோய் போட்டிருக்கு அப்படின்னு அவங்களும் கவனமா இருப்பாங்க. அந்த மாதிரி சுத்தம் இல்லாதவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது இல்லையா, அதற்காக அது வைக்கணும். மஞ்சள் தண்ணீர் தெளிச்சு வேப்பம் இலைகள் எல்லாம் போட்டு மேல ஒரு காட்டன் கிளாத்ல யாருக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கோ அவங்கள படுக்க வைக்கணும். இது எல்லாமே நம்ம உணவுமே வந்து பாத்தீங்கன்னா காரமா இல்லாம தாளிப்பு இல்லாம உணவு வந்து கஞ்சி வகைகள் தான் கொடுக்கணும். இளநீர், மோர், இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மணப்பாகு, நன்னாரி மணப்பாகு கொடுக்கலாம், வெட்டிவேர் மணப்பாகு, தாழை மணப்பாகு, இது எல்லாமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இளநீர்ல குங்குளிய பருப்பம்னு ஒரு மருந்து இருக்கு சித்த மருத்துவத்துல, அது நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக எந்த வகையான உடல் உஷ்ண நோயாக இருந்தாலும் குங்குளிய பருப்பம் ரொம்ப பெஸ்ட். அப்ப இளநீர்ல கலந்து அது குடிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த வைரஸோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தா நிறைய பேர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் சொல்லுவாங்க, தொண்டை வலிக்குது வலிக்குது காது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும், உடம்பு முழுவதும் வீக்கம் வந்துடும். நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா அந்த விதைப்பையும் வீக்கமா இருக்கும், ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆயிடும். இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே இருக்குன்னா இந்த மருந்துகளை எடுக்கலாம், இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வெயில் காலத்துல எல்லாருமே என்ன பண்ணணும்னா அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கக்கூடாது, ஹைஜீனிக், சீக்கிரம் உணவு கெட்டுரும். அதை பதப்படுத்தி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால உணவு முறையில குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா நம்ம பார்த்துக்கும் போது இது அவ்வளவாக நமக்கு வராமல் தடுத்துக்கலாம். வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸும் சித்தால இருக்கு, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம்.
தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாருங்க, அம்மா போட்டுடுச்சு, வெயில் காலம் வந்துடுச்சு, என் குழந்தைக்கு அம்மா போட்டுடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அழகாக மேம் சொல்லிட்டாங்க. ஸோ இல்லை, இப்போ அம்மா போடலை, ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கான். அதுக்கு ஒரு மெடிசன் சொல்லியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அவங்க என்ன மெடிசன் சொன்னாங்க, அம்மா போட்டுடுச்சுன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இல்லை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் இருக்கான். அது நாட்டு மருந்து கடையில் சித்தா மெடிக்கலில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வாங்கி அதை சாப்பிட்டு வராமல் தடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.